இப்போ மோனிஷா வைக்கவே வேணும்ன்றாங்களா வேணான்றாங்களா? அண்ட் பிரியங்கா எதுக்கு வைக்கவே பிடிக்காத மாதிரி மோனிஷா கிட்ட நடிக்கிறாங்க? ஒண்ணுமே புரியலையேப்பா. மக்களே, செகண்ட் லவ் ஷோவோட எபிசோட் 12ஓட ஷார்ட்டான ரிவ்யூ தான் சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஓபன் பண்ணா இன்னைக்கு எபிசோடு மோனிஷாவோட ஆரம்பிக்குது. ஒரு மேல் கண்டஸ்டன்ட் கதவுல வந்து இன்னும் ஒர்க் அவுட் பண்ணல, இதுக்கப்புறம் தான் அப்படின்னு ஏதோ ஒரு பேச்சு போட உடனே மோனிஷா பிரியங்கா கிட்ட உன்னால தான் ஆம்பளை பசங்க நம்ம ரூமுக்கு வராங்கன்னு மோனிஷா பிரியங்கா மேல பிளேம போட இன்னைக்கான எபிசோட் மோனிஷாவோட குறையோடவே ஆரம்பிக்குது. நீ வெக்கேவை லவ் பண்ண, நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், உன்னை மன்னிக்கவே மாட்டேன், என்ன நடந்தாலும் நீ வெக்கேவை மட்டும் லவ் பண்ணக்கூடாதுன்னு மோனிஷா பிரியங்காவோட மண்டைய கழுவ பிரியங்கா பேசுறதெல்லாம் வெக்க கூட. ஆனா மோனிஷா கிட்ட வந்து எதுவுமே நடக்காத மாதிரியும் வெக்கவே பிடிக்காத மாதிரியும் அவன் தான் வந்து பேசுறான். அவன் பேசினா பேசுவேன், பார்த்தா பார்ப்பேன், கையாட்டினா கையசை பண்ணி ஏதோ வேண்டாம் வெறுப்பா வெக்கவை பத்தி ஷேர் பண்ண. இந்த சீன் இங்கே முடிஞ்சு அடுத்த சீன்ல தினேஷ் வெக்க கிட்ட அப்புறம் உன்னோட முக்கோட கதெல்லாம் எப்படி போகுதுன்னு ரொம்ப கேஷுவலா கலாச்சு கேட்க, பக்கம் தேஜ் மாமாவும் நேகாவும் சோஃபால உட்காந்து ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்க. நம்ம தேஜ் மாமா சீரியஸா பேச சொன்னா நேகாவை கொஞ்சிட்டு இருக்க. விமல் நடிச்ச படம் கலகலப்பு நம்ம தேஜ் மாமாக்கு தேவை எப்பவுமே கிளுகிளுப்புன்ற மாதிரி இருந்துச்சு. நேகா சீரியஸா நம்ம தேஜ் மாமா கிட்ட ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்க, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாத இந்த தேஜ் மாமா அந்த பக்கம் ராஜாவை ஒரு செகண்ட் பார்க்க அவ்வளவுதான் நேகாக்கு ஏறிடுச்சு. அப்புறம் என்ன கொரோனால எங்க தெரிஞ்சது டேஸ்ட், இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட்னு நேகா எழுந்து அந்த பக்கம் போயிட. கட் பண்ணா வீட்டுக்குள்ள ஒரு புதிய அறிவிப்பு. வீட்டுக்குள்ள எலியும் பூனையுமா அடிச்சிட்டு இருக்கீங்க, வீட்டுக்குள்ள ஒருத்தர் பேசிக்க மாட்டீங்க, அதனால வெளியில உங்களுக்கு 2 போன் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம், இருக்கிறதுலாம் மனசை திறந்து 2 பேரும் போன்ல பேசுங்கன்னு ஒரு புது டாஸ்க் ஒன்று அறிமுகப்படுத்த, டாஸ்க் படிச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே நேகா ஏ தேஜ் வா அப்படின்னு சிக்னல் காமிச்சு தேஜ் மாமாவை கூட்டிட்டு போக, நேகாவை சமாளிக்கிற விதமா டிவிஎஸ்ல இருக்கு லாரி, நீ பேசும்போது நான் ராஜாவை பார்த்ததுக்கு ரொம்ப சாரின்னு என்னென்னமோ பேச ட்ரை பண்ண. ஒன்னும் நேகா கிட்ட வேலைக்கு ஆகல. ஆபிதம் மோனிஷாவும் அந்த போன்ல ரொமான்ஸா பேசி ட்ரை பண்ண. இந்த வாட்டி எப்போதும் போல இல்லாம வீணா ராஜா கிட்டயும் தினேஷ் சிந்துரி கிட்டயும் போன்ல பேசி ஒருத்தரை பேசி பழகிட்டாங்க. இது ரொம்ப புதுசா இருந்துச்சு. இங்க இப்படியே கட் பண்ணா வீட்டுக்குள்ள ஸ்ருதியும் அவங்க கணவரும் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஸ்ருதி அவங்க ஹஸ்பண்ட் ஹவுஸ்மேட்டுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, நான் பொண்ணுங்க கிட்ட போய் தனியா பேசுறேன், என் ஹஸ்பண்ட் பசங்க கிட்ட தனியா பேசுவாருன்னு பொண்ணுங்களை அவங்க கூட்டிட்டு போக, ஸ்ருதியோட ஹஸ்பண்ட் பசங்க கிட்ட உட்காந்து மனசு திறந்து பேசிட்டு இருந்தாரு. வெக்கே மோனிஷாவை கம்ப்ளீட்டா பிரேக்கப் பண்ணிட்டாருனோ, மோனிஷாக்கு வெக்கே மேல இன்னும் கொஞ்சம் ஏதோ ஒரு கன்சர்ன் இருக்குன்னு மோனிஷாவை டேட் பண்ணும்போது டாஸ்க்லயும் இவங்களை விட்டு மத்தவங்களை சூஸ் பண்ணதுனால தான் மோனிஷா ரொம்ப கோவம் ஆயிட்டாங்கன்னு தெரிய வந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ஏடன் அவங்க லைஃப்ல கடந்து வந்த டிராமா எவ்வளவு அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு பார்க்க ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு. இப்பெல்லாம் அசீம் கொடுக்க மாட்டாரு அலப்பற. பிரியங்கா நீ தான் இப்ப யாரை டேட் பண்ண போறன்னு தெரியாம ரொம்ப எங்களை குழப்பற, என்னமோ சீக்கிரம் பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இந்த ஒரு எபிசோட் ரம்யா கிருஷ்ணன் மேடமோட என்ட்ரியை காமிச்சு எபிசோட் முடிஞ்சு.